ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிந்தனைகள், அவமானங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய நிந்தனையை புரட்டி போடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இந்த நாட்களை பார்க்குறோம், எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொல்லி இங்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக நான் உங்களை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அழைத்து கொண்டு வருகிற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை அறியாதபடிக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டது நிமித்தம் அவர்கள் எல்லாரும் பாதியில் என்ன செய்கிறாங்க, மறித்து போகிறார்கள். ஆனால் உள்ளே பிரவேசிக்கலை. ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்திற்குலாம் அங்கே பிரவேசிக்கிறதை பார்க்குறோம். அதனால தான் இந்த இடத்துல பார்க்குறோம், எகிப்தின் நிந்தையை நான் என்ன செஞ்சிடறேன், புரட்டி போடுகிறேன். அந்த இடத்திற்கு கில்கால் என்று சொல்லி அவர்கள் கில்கால் அப்படின்னு சொல்லும்போது அங்கு புரட்டி போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ அடிமைத்தனமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவமானத்தை, நிந்தையை தேவன் புரட்டி போட பண்ண போகிறார். ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்ன காரியத்தில் நீ அவமானப்படுத்தப்படுகிறாயோ, எந்த காரியத்தில் நிந்திக்கப்படுகிறாயோ, உன்னுடைய குடும்பத்தினரால் நீ நிந்திக்கப்படலாம், உன்னுடைய உறவினர்களால் நிந்திக்கப்படலாம், உன்னுடைய வேலை பார்க்கிற இடங்களிலே நீ நிந்திக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் நிந்தையை நான் புரட்டி போட பண்ண போகிறேன். உன் நிந்தை புரட்டி போடப்படுகிறது. ஏன் கவலைப்படுறீங்க? உன் அவமானங்கள் ஒன்றுமே இல்லாமல் போக பண்ண போகிறார். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் கூட நிந்தனைகள் கடந்து வருகிறது. அந்த நிந்தனைகளை புரட்டி போடுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே நீ எதை குறித்தும் கலங்கவோ, எதை குறித்தும் திகைக்கவோ வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அந்த நிந்தனையை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் அவர்களை சூழ்ந்து இருக்கிறதோ எல்லா காரியத்தையும் இன்றைக்கு நீர் புரட்டி போட போகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாட்களில் ஒரு மகிழ்ச்சிகளாக இவர்கள் பிரவேசிக்க பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கீழ்கால் இந்த நாளில் முடிந்து போயிடுச்சு ஆண்டவரே. இந்த நாளில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணுகிற நாட்களுக்காய் உன் பிள்ளையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தப்படுறதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இவருடைய சஞ்சலங்கள், தவிப்புகள் ஓடி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மையப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.